ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஒரு வார் சம்மந்தப்பட்ட மூவியை நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு கொரியன் வார் மூவி. ஸோ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு போர் நடக்குது. ஸோ அந்த போரில் சண்டை போடுறதுக்காக ஹீரோவோட தம்பியை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஹீரோவும் அந்த போருக்கு போக அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அந்த போரில் என்னென்ன பண்ணாங்க, ஹீரோ அவரோட தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, தி பிரதர்ஹுட் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு கொரியன் வார் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்தில் 2003வது வருஷம் சவுத் கொரியன் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. 1950 இருந்து 1953 வரைக்கும் சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடந்த போரை தான் தி கொரியன் வார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாரோடைய பீக்கே வந்து டொமெல்யாங் அப்படின்ற ஒரு இடத்துல சவுத் கொரியன்ஸுக்கும் நார்த் கொரியன்ஸுக்கும் ஏற்பட்ட பயங்கரமான சண்டை தான். நிறைய சவுத் கொரியன் வீரர்கள் அந்த இடத்துல தான் இறந்து போனாங்களே, அதனால தான் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய வீரர்களுடைய எலும்புக்கூடுகள் கிடைக்குது. எலும்புக்கூடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளை வச்சு அந்த பொருள் யாருக்கு சொந்தமானது, இந்த எலும்புக்கூடுகள்லாம் யாரோடது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க குடும்பத்துக்கு தகவல் சொல்லி இறந்து போன வீரர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சரியான மரியாதையை கொடுக்கறாங்க. ஸோ அப்படிதான் ஒரு ராணுவ வீரருடைய எலும்புக்கூடு கிடைக்குது. பக்கத்தில் இருந்த பொருளை வச்சு அவரோட பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த பேர் வந்து இந்த இடத்துல வந்து சண்டை போட்ட லிஸ்ட்லயும் இல்ல, உயிர் பொழைச்சவங்க லிஸ்ட்லயும் இல்ல. என்ன பண்றதுன்னு புரியாம ஆர்மியோடைய டேட்டா பேஸ்ல போட்டு பார்க்கும் பொழுது இறந்து போய் எலும்பு கூட இருக்கிற அந்த ராணுவ வீரர் இன்னமும் உயிரோட இருக்கிற மாதிரி அந்த டேட்டால காட்டுது. ஸோ உடனே வந்து அந்த ராணுவ வீரருக்கு கால் பண்றாங்க. அவர் இப்ப நல்லா வயசாகி இருக்காரு தாத்தா. அவரோட பேத்தி ஓடி வந்து தாத்தா தாத்தா ராணுவத்துல இருந்து உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு சொல்ல இவரும் வேகமா போயிட்டு அட்டன் பண்றாரு. ஸோ நாங்க சவுத் கொரியன் எக்ஸவேஷன் டீம்ல இருந்து கால் பண்றோம், இந்த மாதிரி உங்க நேம்ல ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, ஸோ என்னன்னு கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்ல இங்க தாத்தாவும் அப்படியே ஒரு மாதிரி சோகமாகறாரு. ஸோ உடனே அவரோட பேத்தி கிட்ட சீக்கிரம் வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, தாத்தா நீங்க ஷூ போட்டு வரீங்களா, நான் வேணா பாலிஷ் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்க உடனே தாத்தா அவருடைய சின்ன வயசு ஃபேமிலி போட்டோவை பார்க்கறாரு. ஒரு அம்மா 2 பசங்க இருக்காங்க, அதோட ஒரு ஷூ இருக்கு. தாத்தா அதை கையில வச்சுக்கிறாரு. அப்படியே அவர் கையே நடுங்குது. ஏன்னா அந்த ஷூவை பத்திரமா யாருக்கோ கொடுக்கணும்னு வச்சிருக்காரு போல. ஸோ அப்படியே தாத்தா சோகமாக நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்க்கறாரு. கதையும் அப்படியே 1950வது வருஷத்துக்கு போகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஜின்டே அப்படின்ற ஒருத்தர், அவரோட வேலை என்ன அப்படின்னா ஷூவுக்கு பாலிஷ் போடுறது, ஷூவை தச்சு கொடுக்கறது, இந்த வேலையை தான் செய்யறாரு. அப்படியே ரோட்ல நடந்துகிட்டே ஷூ பாலிஷ் போடணுமா சார் எப்படின்னு கத்திக்கிட்டே போகும்பொழுது பின்னாடி இருந்து ஆமா ஆமா ஷூக்கு பாலிஷ் பண்ணணும் வாங்க அப்படின்னு ஒரு குரல். ஜின்டேவும் அப்படி நைஸா திரும்பி பாக்குறாரு, யாருமே இல்ல. சரி நான் ஒரு தொடர்ந்து போக, எப்பா பாலிஷ் பண்ணணும்னு சொன்னா போய்கிட்டே இருக்கே அப்படின்னு அகைன் ஒரு குரல். ஜின்டேக்கும் புரிஞ்சிருச்சு, ஆஹா இவனா அப்படின்னு டக்குன்னு திரும்பி ஒரு பையனை திறத்த ஆரம்பிக்கிறாரு. வேகமா அந்த பையனை ஓட ஒரு வழியா அந்த பையனை பிடிச்சிடுறாரு. அது யாருன்னா ஜின்டேவோடைய பிரதரு, அவரோட பேரு ஜின்சோக். ஸோ நம்ம வந்து அவரை தம்பினே கூப்பிடலாம், ஜின்டே தான் வந்து அண்ணன். ஸோ 2 பேருமே ஒரு கடை வாசல்ல நிக்கிறாங்க. அங்க ஒரு ஷூ இருக்கு. ஸோ நம்ம ஜின்டேவும் இங்க பாடுறா கஷ்டப்பட்டு ஷூ பாலிஷ் போட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி புத்தம் புது ஷூவை உனக்கு வாங்கி தருவேன், நீ அதை போட்டுக்கிட்டு ஸ்கூலு காலேஜ் வேலைன்னு எல்லா இடத்துக்கும் போகணும், அதை நான் பார்க்கணும். அட அண்ணன் நீ ஆல்ரெடி ஷூ பாலிஷ் போட்டு தான் என்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்க, இதுல ஷூவை வாங்குறதுக்கு இன்னும் உழைக்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ண, நீ கம்முனரு, உனக்கு நான் இந்த ஷூவை வாங்கி தருவேன் ப்ராமிஸ் ஓகேவா, அதோட உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பெண்ணை கொடுக்குறாரு. ஸோ அந்த பெண் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண பெண்ணு, அதுல தம்பிக்காரருடைய பேர் போட்டிருக்கு. ஸோ தம்பியும் அதை வாங்கிக்கிட்டு அண்ணே இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. நம்ம ஜின்டேவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேமிலி தான் எல்லாமே. அவருக்கு ஒரு தம்பி, ஒரு அம்மா, அதோட ஒரு காதலியும் இருக்காங்க. சீக்கிரமாவே அவங்களுக்குள்ள கல்யாணமும் ஆக போகுது. நம்ம ஜின்டேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பின்னு இருக்காங்க. அவங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நம்ம ஜின்டேவுடைய அம்மாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு நூடுல்ஸ் கடையை வச்சிருக்காங்க. ஸோ அந்த நூடுல்ஸ் கடை அப்புறம் நம்ம ஜின்டேவுடைய ஷூ பாலிஷ் போடுற வேலை, இதை நம்பி தான் அவங்க குடும்பமே ஓடுது. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் எல்லாருமே சந்தோஷமான லைஃபை தான் வாழ்றாங்க. நம்ம ஜின்டேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் நீ தினமும் வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்யற, வேர்வை தண்ணியை துடைக்கிறதுக்கு கூட ஒரு கர்ச்சிப் உங்ககிட்ட இல்ல, அதான் நான் என் ஸ்கர்ட்ல இருந்தே ஒரு கர்ச்சிப்பை தச்சேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதோட எக்ஸ்ட்ரா போனஸா ஒரு உம்மாவையும் கொடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஜின்டே மேல அவ்வளோ பாசம். ஸோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஜின்டே அவருடைய தம்பிக்கு சொன்ன மாதிரியே ஒரு ஷூவை தச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரு கையில புக்கை வச்சுக்கிட்டு, அண்ணா உங்க தம்பி மட்டும் நல்லா படிச்சான் அப்படின்னா எனக்கும் படிப்பு சொல்லி தருவான்ல,
ஏன்னா எனக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, கண்டிப்பா என் தம்பி படிச்சு டீச்சராகவே ஆவான். உனக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருக்குமே படிப்பு சொல்லி தருவான் பாரு இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜின்டாவுடைய தம்பி அங்க வராரு. ஏன்டா டேய் ஸ்கூலுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணா, விஷயமே உங்களுக்கு தெரியாதா? நம்ம நாட்டுக்கும் நார்த் கொரியாவுக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சான் இப்படின்னு சொல்ல நம்ம ஜின்டேவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபுல்லா ரோட்ல ராணுவ வீரர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நார்த் கொரியனுடைய படை வீரர்கள் எல்லையை தாண்டி ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கும் வர வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் எல்லாருமே தேவையான பொருளை எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இந்த இடத்தை சேர்ந்த மக்கள் எல்லோருமே ரொம்ப சோகமா அவங்களுடைய வீடு செடி கொடின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு உயிரை காப்பாற்றணும்னு பாதுகாப்பான இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜின்டேவும் அவரோட தம்பி அம்மா கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களுடைய தங்கச்சி தம்பிங்கன்னு எல்லாருமே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல நார்த் கொரியாவுடைய மிலிட்டரி ஆளுங்களாம் பாம்பு போடுறாங்க, வெடிச்சு செதறது. அதை பார்த்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இங்க இருந்து தூரம் தள்ளி ஜின்டேவுடைய அங்கிளோட வீடு இருக்கு. அங்க போனா இவங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அங்க அவ்வளோ கூட்டமா இருக்கு. மக்கள் ராணுவ வீரர்கள்னு எல்லாருமே இருக்காங்க. சரின்னு ட்ரெயின்ல ஏறலாம்னு பார்த்தாலும் மக்களுக்கான ட்ரெயின் இன்னும் விடலையா. ஃபர்ஸ்ட் ராணுவ வீரர்களை ட்ரைனிங் கேம்புக்கு கூட்டிட்டு போகணும், ஸோ அதுதான் முக்கியம் அப்படின்னு மக்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லயே வெயிட் பண்றாங்க. ஸோ ஜின்டேவும் அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு திடீர்னு கிளம்பி வந்துட்டாரு. அம்மாவுக்கு மருந்து எடுக்கல, சரி மெடிக்கல் ஷாப்ல வாங்கலாம்னு போனா ஃபுல்லா கூட்டமா இருக்கு, இவரால் மருந்து வாங்கவே முடியல. இந்த நேரத்துல ராணுவ வீரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அங்க கூட்டமா நிக்கிற மக்கள் கிட்ட ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஒரு ஆம்பளையாவது ராணுவத்துக்கு வந்தே ஆகணும், ஸோ அதனால கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் போயே ஆகணும். ஸோ அப்படிதான் நம்ம ஜின்டேவோட தம்பி அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவருக்கு வர சுத்தமா விருப்பம் இல்லை, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு ட்ரெயினுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்க நம்ம ஜின்டேவும் வராரு. பார்த்தா அவரோட தம்பி காணும். எங்கம்மா தம்பின்னு கேட்க அவன் வரலன்னு சொல்லியும் இழுத்துட்டு போயிட்டாங்கப்பா அந்த ஆர்மி ஆளுங்களாம், அந்த ட்ரெயின்ல தான்ப்பா கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் தம்பியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு இவரும் அந்த ட்ரெயின்குள்ள போறாரு. உள்ள பார்த்தா நிறைய பசங்க நாங்க போருக்கு போக போறோம், நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு உட்காந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜின்டேவும் அவரோட தம்பியை தேடுறாரு. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாரு. சீக்கிரம் வாடா போலாம் அப்படின்னு இழுத்துட்டு போகும்பொழுது அங்க ராணுவ ஆட்கள் இருக்காங்க. சார் அது வந்து என்னோட தம்பியை தெரியாம நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஒரு ஃபேமிலில இருந்து ஒருத்தரை தானே வரணும், நான் இருக்கேன் சார், என் தம்பியை வெளியே போக சொல்லுங்க. இங்க பாருப்பா, கணக்கு பண்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது, எவ்வளவு பேர் வராங்களோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம், 2 பேருமே வாங்க இப்படின்னு சொல்ல ஜின்டேவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஆட்களை அடிச்சு போட்டுட்டு வேகமா தம்பியை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா திடீர்னு நிறைய ஆர்மி ஆளுங்க வந்து நம்ம ஜின்டேவை செம்ம அடி அடிச்சு 2 பேருமே வரீங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கும் வேற வழி இல்ல, அப்படியே ஜன்னல் பக்கமா போறாங்க. அங்க அம்மாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. டேய் எங்கடா போறீங்க, சீக்கிரம் கீழே இறங்குங்கடா அப்படின்னு சொல்ல அம்மா இவங்க விட மாட்டாங்கம்மா. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, தம்பியை கூட்டிட்டு பத்திரமா நான் வந்துருவோமா, நீ அங்கிள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல ட்ரெயினும் அங்க இருந்து போகுது. கூட்டிட்டு வந்த எல்லா ராணுவ வீரர்களையும் ட்ரைனிங் கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ நம்ம ஜின்டே அவரோட தம்பி மாதிரியே நிறைய பேரை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜின்டேவும் அவரோட தம்பியும் மற்ற ராணுவ வீரர்கள் கூட அந்த போர் நடக்கிற இடத்துல தான் இருக்காரு. எப்ப வேணாலும் எதிரி ஆட்கள் அட்டாக் பண்ணலான்ற நிலைமை. ஸோ ஜின்டேவும் அவரோட தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆர்மி ட்ரூப்போடைய சர்ஜென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு சார் இது என்னோட தம்பி, ஸ்கூல் படிக்கிற பையன் சார் இவன், ஸோ அதனால இவனை சேஃபா உங்க கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல சர்ஜென்ட்டும் ஓகேன்னு சொல்றாரு. ஸோ அந்த ட்ரூப்ல இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரூப்லயே வயசான ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேரு யாங்கு, ஆனா எல்லாரும் அவரை செல்லமா கூப்பிடுறது பெரியப்பான்னு தான். ஸோ பெரியப்பா செமையா அட்வைஸ் பண்ணுவாரு. இங்க பாருங்க பசங்களா, மண்டை மேல இருக்கிற ஹெல்மெட்டை எக்காரணத்தை கொண்டும் கலட்டவே கலட்டாதீங்க, தூங்கும் போது கூட ஹெல்மெட் போட்டு தான் தூங்கணும், ஏன்னா எப்ப வேணாலும் எந்த குண்டு வேணாலும் வெடிக்கலாம்னு சொல்லி வாய மூடல. பின்னாடி ஒரு குண்டு வெடிச்சு செதறுது. எதிரி நாட்டு வீரர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போகணும். பதிலுக்கு அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா மேல ஃபிளைட்ல தான் பாம்பை போட்டு போறாங்க. ஸோ ட்ராப் பாம்ஸையும் போடுறாங்க, அது அங்கங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெடிக்கும். ஸோ அந்த இடமே ரண கொடூரமாகுது. நம்ம ஜின்டேவுடைய பிரதர் இருக்கார்ல, அவருக்கு கையில அடியும் படுது. அடிபட்டு ரொம்ப பயத்துல மூச்சு விட முடியாத மாதிரி சாகர நிலைமைக்கே போறாரு தம்பி. இதை பார்த்து ஜின்டே பயந்து போறாரு. டே தம்பி எழுந்துடுறா அப்படின்னு. நல்ல வேலையா தம்பிக்கு எதுவும் ஆகல, ஜின்டேவுக்கும் நிம்மதி. நைட் டைமும் ஆகுது. நம்ம ஜின்டே சர்ஜன் கிட்ட போயிட்டு சார் என்னோட தம்பிக்கு கையில அடிபட்டு இருக்கு, அதோட ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தானே வரணும், ஆனா எங்க 2 பேரையுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஸோ என் தம்பி ரொம்ப பாவம் சார், அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எங்க பாரிஸ் சோல்ஜர் இங்க இருக்கிற எல்லாருமே பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோம், இது போர்க்களம், வந்தவங்க அவ்வளோ ஈஸியா திரும்ப வீட்டுக்கு போக முடியாது, ஆனா ஒரு வழி இருக்கு, ஒருவேளை நீ நல்லா சண்டை போட்டு உனக்கு நல்ல பேரு கிடைச்சி மெடல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப நீ சொல்றத எல்லாரும் கேட்க வாய்ப்பு இருக்கு, உன் தம்பியை கூட உன்னால வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல. சோ அப்படின்னா நம்ம நல்லா சண்டை போட்டு நல்ல பேரை சம்பாதிச்சா நம்ம தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு ஜின்டேவுக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்த ஜின்டே அவருடைய தம்பி கிட்ட எதுவும் சொல்லாம நீ ஒன்னும் கவலைப்படாதரா, சீக்கிரமே உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, இவங்களுக்கு ஒரு தகவல் வருது, பக்கத்துல இருக்கிற கேம்ப் எல்லாம் நார்த் கொரியன் ஆளுங்க பிடிச்சிட்டாங்க, அடுத்தது நம்ம
நம்ம கிட்ட தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க டிஃபென்ஸை அதிகமாக்குறாங்க. ஸோ அதான் சார்ஜென்ட்டும் சொல்றாரு, எதிரிகள் நம்ம கிட்ட வரணும்னா ஒரே வழி தான் இருக்கு. ஸோ அந்த வழியில நம்ம கண்ணி வெடிகுண்டை வச்சுட்டோம் அப்படின்னா வரவங்க அடிபட்டு சாவாங்க. ஸோ இது ஒரு ஆபத்தான விஷயம். எதிரிகளுடைய எல்லையிலேயே போயிட்டு நம்ம இந்த விஷயத்த பண்ணணும். என் கூட இந்த ஆட்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பேரை படிக்கிறாரு. அதுல நம்ம ஜின்டேவோட பேரும் அவரோட தம்பியோட பேரும் கிடையாது. ஆனா ஜின்டே வாலண்டியரா சார் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல இங்க தம்பி செமையா கடுப்பாகிறாரு. எதுக்காக ஜின்டே இந்த மாதிரி பண்றாருன்னா, இப்படி போயிட்டு நல்லா வேலை செஞ்சாதான் அவருக்கு மெடலை கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தம்பியை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்றது தான் அவரோட பிளான். ஆனா தம்பிக்கு இது தெரியாது. அவரு செமையா கடுப்பாகிறாரு. போகாதன்னு சொல்லியும் ஜின்டே அந்த இடத்துக்கு போறாரு. இவங்க எல்லாரும் எதிரிகள் வர வழியில கண்ணி வெடிகுண்டை வைக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல சில எதிரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து நம்ம ஜின்டோடைய குரூப்ல இருக்கிற ஒருத்தரே தெரியாதனமா அவங்க வச்ச கண்ணி வெடியிலேயே மாட்டி அவருக்கு செமையா அடிபடுது. எதிரி வீரர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. சார்ஜென்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம திரும்ப கேம்புக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்றாரு. ஆனா நம்ம ஜின்டே வந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்கள போட்டு தள்ளலான்னு இவர் முன்னாடி போய் சண்டை போடுறாரு. சார்ஜென்ட் போக கூடாதுன்னு சொல்லியும் நம்ம ஜின்டே நினைச்ச மாதிரியே அந்த எதிரி ஆட்கள் சில பேரை போட்டு தள்ளிட்டு திரும்ப அவங்க கேம்புக்கு வராங்க. கண்ணி வெடியில மாட்டின அந்த சோல்ஜரையும் கேம்ப்லயே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேராமெடிக்கும் இருக்காங்க. சார்ஜென்ட்டும் நீ பண்ணது நல்ல விஷயம் தான், ஆனா ஒரு ஹையர் அபிஷியல் ஒரு ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னா அதுபடிதான் நீ நடந்துக்கணும். அடுத்த தடவை என் ஆர்டரை மீறி நீ ஏதாவது பண்ணனா நடக்கிறதே வேறன்னு மிரட்டுறாரு. எங்க தம்பியும் ஜின்டேவை பார்த்து, டே அண்ணா நான் போகாதன்னு சொல்லியும் எதுக்கு போன? அதுவும் உன் பேர் அந்த லிஸ்ட்ல இல்லவே இல்லை, நீயே வாலண்டியரா போற? டே அதான் எனக்கு ஒன்னும் ஆகல, திரும்ப வந்துட்டேன்ல, அதுக்காக போவியா? இனிமே நீ அந்த மாதிரி போக கூடாது அப்படின்னு சொல்ல ஜின்டேவும் சரி நான் அதுக்கப்புறம் போகல அப்படின்னு சொல்றாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ரெண்டு நாட்டுக்கும் இடையில போர் பயங்கரமா போகுது. இதனால சவுத் கொரியன் கவர்மெண்டால அவங்க நாட்டு ராணுவ வீரர்களுக்கே சரியா சப்ளை கொடுக்க முடியல. இதனால நம்ம ஜின்டே இருக்கிற அந்த குரூப் ஆளுங்க எல்லாருமே பசியினால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சப்ளைவும் வரல, ஃபைட்னால அவங்க எனர்ஜியும் போகுது, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆல்ரெடி கண்ணி வெடியில ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருப்பார்ல, அவரு திடீர்னு வயிறுலாம் வலிக்குதுன்னு கத்துறாரு. என்னடான்னு போயிட்டு ட்ரெஸ் அவுத்து பார்த்தா ஒரே புழுவா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்க்கவே இல்ல. இதனால அந்த பேராமெடிக்க போட்டு செம்ம திட்டி செம்ம சண்டை நடக்குதாங்க. ஆனா அப்பவும் அந்த பேராமெடிக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரியே இல்ல. அந்த அடிப்பட்டவர் அடுத்த நாள் எழுந்து கன் எடுத்து அங்க இருக்கிற ஒரு 2-3 பேரை ஷூட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரே ஷூட் பண்ணி இறந்தும் போறாரு. இந்த கேம்ப்ல பெரியப்பா இருப்பார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான், சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, நம்ம இங்கேயே செத்துற போறோம். சர்ஜென்ட்டும் அப்படிலாம் பேசாதீங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும். உடனே ஒரு சோல்ஜர் சார்ஜென்ட்டை எதிர்த்து, அப்படிலாம் ஒன்றும் நடக்க போறது கிடையாது, வாங்க வேணா எதிரி ஆளுங்க கிட்ட போய் சரண்டர் ஆயிடலாம், அவங்க நமக்கு சாப்பிட சாப்பாடு தண்ணிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு பிரெட் பேக்கெட்டுக்காகவும் தண்ணிக்காகவும் நாட்டுக்கே துரோகம் பண்ணணும்னு சொல்றியா? அதெல்லாம் முடியாதுன்னு சண்டையே நடக்குதாங்க. அப்பதான் நம்ம ஜின்டே உள்ள புகுந்து சண்டையை நிப்பாட்டி, இங்க பாருங்க, இப்படியே நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஒன்னும் ஆக போறது கிடையாது, நம்ம அட்டாக் பண்ண வருவோம் அப்படின்னு எதிரி ஆட்களுக்கு தெரியாது. இதுதான் சரியான டைம், சடனா நம்ம அட்டாக் பண்ணணும், அவங்க இடத்த காலி பண்ணி அந்த பங்கரை நம்ம பிடிக்கணும். ஒருவேளை இந்த சண்டையில நம்ம இறந்தா கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம கிட்ட இழக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்ல. அதனால நம்ம எதிர்த்து சண்டை போடுவோம். யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்னு கேட்க எல்லாருமே நாங்க வரோம்னு எழுந்துக்க. இவங்க எதிரி கேங் இருக்கிற அந்த பங்கருக்கு போகும்பொழுதே எதிரி ஆட்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலேயே உடம்புல செடியெல்லாம் போட்டுக்கிட்டு கில்லி சூட் மாதிரி ரெடி பண்ணி நைஸா எதிரிகளோட எல்லைக்குள்ள அவங்க போகணும். நம்ம ஜின்டேவோட தம்பியும் சண்டைக்கு வரலான்னும் பொழுது சார்ஜன் தடுக்கிறாரு. இல்லப்பா நீ வரக்கூடாது. ஏன் என்ன வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? எல்லாரும் தானே போறோம். அது எனக்கு தெரியாது, ஜின்டே உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதனால நீ இங்க இரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மத்தவங்க போக அதை கேட்காம தம்பியும் சண்டை போடுறதுக்கு பின்னாடியே வராரு. இவங்க கில்லி சூட் போட்டதுனால எதிரி ஆட்களுக்கு ஆளுங்க உள்ள வராங்கன்னு தெரியல. சடனா அட்டாக் பண்ண நார்த் கொரியன் ஆளுங்கெல்லாம் செதறாங்க. அதுவும் நம்ம ஜின்டேலாம் பயப்படாம எழுந்து போய் அந்த பங்கரையே கொளுத்துறதுக்கு போறாரு. பின்னாடி இருந்து தம்பி கத்துறான், டே போகாதரா அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கேட்காம போயிட்டு அந்த பங்கரையே கொளுத்தி அந்த இடத்தையே நம்ம ஜின்டேவோடைய ட்ரூப்பு கேப்சர் பண்றாங்க. என்ன இந்த சண்டையில நம்ம ஜின்டேவுக்கு கையில ஒரு புல்லட் பட்டுருச்சு, அவ்வளவுதான். ஜின்டேவோட பிரதர் பயங்கரமா கத்துறாரு, டே அண்ணா நீ என்னடா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் ஒளிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீ அப்படியே போற, கையில பட்ட குண்டு உன் நெஞ்சில பட்டு இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? சரி விடுறா அப்படின்னு ஜின்டே அவரோட தம்பியை சமாதானப்படுத்துறாரு. அப்பதான் உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, சவுத் கொரியாவுக்கு ஆதரவா அமெரிக்காவுடைய படைகளும் வரப்போகுதான். இதை கேள்விப்பட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட நம்ம ஜின்டேவுக்கு ப்ரமோஷனையும் கொடுக்குறாங்க, ஏன்னா அவர் ரொம்ப தைரியமா செயல்பட்டதுனால. இப்போ இவங்க குரூப்பே ஒரு டவுன் கிட்ட இருக்கு, ஊருக்கு ஏதாவது லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா இங்க இருந்து அனுப்ப முடியும். நம்ம ஜின்டேவும் அவருடைய அம்மாவுக்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்புறாரு. அப்புறம் அவரோட தம்பி கிட்ட பேசலான்னு வந்தா ஆளு கோச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நைட் டைம்ல பாட்டு கச்சேரிலாம் நடக்குது. அப்ப திரும்பவும் நம்ம ஜின்டே அவரோட தம்பி கிட்ட பேசும்போதுதான், இன்னைக்கு நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ வித்தியாசமான ஆளா தெரிஞ்ச, அவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா எனக்கு, ப்ளீஸ் அந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் உன்னை பார்க்கணும்னு விருப்பப்படல, இங்க இருந்து நம்ம போகலாம், அன்னி கூட உனக்கு கல்யாணம் நடக்கணும், நான் நல்லா
படிக்கணும், நம்ம நல்லா வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது வேற ஒரு இடத்துல சண்டை நடக்குது. அங்க இவங்களோட குரூப் போயிட்டு இவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப எதிரி குரூப்போடைய சர்ஜென்ட் ஒருத்தர் அவரு அந்த சண்டையில இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. இதை ஜின்டே பாத்துறாரு. அந்த சர்ஜென்ட்டை மட்டும் நம்ம உயிரோட புடிச்சிட்டா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஓட, அப்போ ஒரு எதிரி ஆளு நம்ம ஜின்டேவை ஷூட் பண்ண வரும்பொழுது நல்ல வேலையா ஜின்டேவோட தம்பி அந்த எதிரியை ஷூட் பண்ணி காப்பாத்துறாரு. ஸோ நம்ம ஜின்டே அந்த எதிரி நாட்டு சர்ஜென்ட்டை விடுற மாதிரி இல்ல, தேடி போயிட்டு கன் பாயிண்ட்ல பிடிக்க அந்த சர்ஜென்ட்டை காப்பாத்த அந்த நாட்டோடைய ஆட்கள்லாம் வர, எங்க நம்ம ஜின்டேவை காப்பாத்துறதுக்கும் ஆளுங்கெல்லாம் ஒருத்தர் குண்டடி பட்டு சாகர நிலைமைக்கு போறாரு. ஆனா ஜின்டே அதை பத்திலாம் கவலைப்படாம அந்த சர்ஜென்ட்டை பிடிக்கணும் அப்படின்னு அவரு கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த எதிரி நாட்டு சர்ஜென்ட்டை பிடிச்சிடுறாங்க. ஆனா அதனால 2 ராணுவ வீரர்களுடைய உயிர் போயிடுச்சு. இதனால ஜின்டேவுடைய தம்பி செமையா கடுப்பாகிறாரு. எனக்கு இப்பதான் புரியுது ஏன் நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு. சின்னதா ப்ரொமோஷன் கொடுத்த உடனேயுமே இன்னும் மேல மேல போகணும்னு ஆசை வருதுல. அண்ணா நம்ம மனுஷங்க கொலகாரங்க ஒன்னும் கிடையாது, நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காதுண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி பேசிடுறாரு. சோ இந்த இடம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வேற ஒரு இடத்துக்கு சண்டை போடுறதுக்கு போறாங்க. சோ அங்க எதிரி நாட்டு வீரர்கள் அப்பாவி மக்களை கொன்னு போட்டிருக்காங்க. சோ நம்ம ஜின்டேவோட குரூப் அந்த இடத்துக்கு போகும்போது தான் ஆக்சுவலா அது ஒரு ட்ராப். அங்க இருக்கிற பாம்ஸ்லாம் வெடிச்சு ஜின்டேவோட ஆளுங்க நிறைய பேர் இறந்து போறாங்க. சோ இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு வேகமா திரும்பவும் எதிரி நாட்டு வீரர்கள் பதுங்கி இருந்த இடத்துக்கு போயிட்டு அட்டாக் பண்றாங்க. அதுவும் நம்ம ஜின்டேலாம் பயங்கர கொலை கொடூரமா எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. சோ இதெல்லாம் பாக்குற ஜின்டேவோடைய பிரதருக்கு அவங்க அண்ணன் மேலேயே கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பும் வர ஆரம்பிக்குது. சோ இப்படியே ஒவ்வொரு இடமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வின்டர் டைமே வந்துருச்சு. சோ நம்ம ஜின்டேவோட குரூப் என்ன பண்றாங்கன்னா ஒரு பங்கர்ல பாம்பு போடுறாங்க. அந்த இடத்துல நிறைய நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையுமே பிடிக்கும் போதுதான் அந்த குரூப்ல நம்ம ஜின்டேவுக்கு தெரிஞ்ச மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையன் இருப்பான்ல, ஸ்டார்டிங்ல பாத்துருப்போமே, தம்பி நல்லா படிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் படிப்பை சொல்லித்தர சொல்லுங்க, படிப்பை பிடிக்கும்னு சொல்லிருப்பாரு, அவரும் இருக்காரு. சோ அவரை பார்த்த உடனே ஜின்டேவோட தம்பி டே இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. அது சாப்பிட சாப்பாடுலாம் தரேன்னு சொன்னாங்கடா இவங்க கூட ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. அதோட என்ன மிரட்ட வேற செஞ்சாங்களா, சரின்னு நான் இவங்க கூடயே வந்துட்டேன், வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு அவர் ரொம்ப கஷ்டமா சொல்றாரு. ஆனா நம்ம ஜின்டே டோட்டலா வேற ஒரு ஆளா நிக்கிறாரு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் சாகணும், எல்லாரையும் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்ல தம்பி கடுப்பாகி, அண்ணா என்ன ஆச்சு உனக்கு, இது நம்ம ஃப்ரெண்டுனா, சின்ன வயசுல இருந்து உனக்கு தெரியும்லனா இவன் இந்த மாதிரி பண்ற ஆளா. டே தம்பி, அவன் எவ்வளவு நல்லவனா வேணா இருக்கட்டும், ஆனா இப்போ எதிரி நாட்டோட இருக்கான். சோ அவனை கொல்றதை தவிர வேற வழியே இல்ல. ஆனா தம்பி விடாம எல்லாரும் முன்னாடியே நின்று இங்க பாருங்க, பாக்குற எல்லாத்தையும் கொத்து கொத்தா கொன்னுகிட்டு இருந்தோம்னா எதிரி நாட்டு வீரர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். இவன் என்னோட நண்பன், எந்த தப்பும் பண்ணாதவன், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் தம்பி சொல்றத புரிஞ்சுக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்டை எதுவும் பண்ணல. சோ ஒரு வழியா அவரோட ஃப்ரெண்டை காப்பாத்தி கொண்டு வந்துடுறாரு. சோ இப்படியே தொடர்ந்து சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜின்டேவோட தம்பியும் அவர் காப்பாத்தின அந்த ஃப்ரெண்டு கிட்ட, டே என்னோட அம்மாவை பாத்தியாடா, இந்த ஆளுங்கெல்லாம் என்ன மிரட்டி கூட்டிட்டு போகும்போது அம்மாவை பார்த்தண்டா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அங்கிள் வீட்டுக்கெல்லாம் போலடா, நம்ம வீட்லயே தான் இருக்காங்களே, எப்படியா இருந்தாலும் என் பசங்க வருவாங்கன்னு அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லாம எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருந்தோமா, இந்த ஆளுங்களாம் சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லி ஏதோ கையெழுத்தெல்லாம் போட சொன்னாங்க. உன் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கையெழுத்த போட்டாங்க, சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்க கூட வந்துட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியலடா. அதுக்கப்புறம் ஜின்டேவோட தம்பியும் சோகமாகறாரு. ஏன்னா எப்ப இந்த போர் முடியும்னே தெரியவே இல்லை. இங்க ஜின்டேவோட குரூப்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க பிடிச்ச நார்த் கொரியன் ஆளுங்களை ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட விட்டு, நல்லா சண்டை போடுங்கடா, எவன் ஜெயிக்கிறீங்களோ அவனுக்கு தான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி UFC மேட்சையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடுவுல ஜின்டே போயிட்டு அந்த ஆளுங்களை சம்மாடி அடிக்கிறாரு. சடனா ஜின்டேவோடைய தம்பியும் உள்ள இறங்கி என் கூட சண்டைக்கு வாங்கடான்னு அந்த ஆளுங்க கூட சண்டை போட்டு செமையா அடியும் வாங்குறாரு. ஆளு அண்ணன் மேல இருக்கிற கோவத்தை ஆளு இப்படி தீர்த்துக்கிறாரு. சோ நைட் டைம் ஆகுது. அடி வாங்கின தம்பி அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்டே போயிட்டு அவரோட தம்பியோட முகத்தெல்லாம் தொடச்சி விடுறாரு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த கர்ச்சீஃபை வச்சு. சோ அடுத்த நாள் ஆகுது. இவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது, அதாவது போர் சீக்கிரமா முடிய போகுது அப்படின்னு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஜின்டே மட்டும் அப்படியே கம்முன்னு இருக்காரு. ஏன்னா போர் கண்டிப்பா முடியாது, நமக்கு அமெரிக்கா ஹெல்ப் பண்ற மாதிரி கண்டிப்பா நார்த் கொரியாவுக்கு சைனீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அதனால இந்த போர் ஒரு முடிவுக்கு வராது, தொடர்ந்து போகும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. சோ இங்க நம்ம ஜின்டேவுக்கு மெடல் எல்லாம் கொடுக்க போறாங்க. அவரு நினைச்ச மாதிரியே டாப் பொசிஷனுக்கு வர போறாரு அவரு. சோ அப்புறம் ஜின்டே அவரோட தம்பி கிட்ட இங்க பாருடா, அண்ணன் மெடல் வாங்க போறேன். சோ நான் நினைச்சா உன்னை வீட்டுக்கு அனுப்ப முடியும், அதனால நீ வீட்டுக்கு போ, அம்மாவெல்லாம் பாத்துக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஐயோ சாமி, நீங்க பல பேரை கொன்னு அதுல கிடைச்ச பவர்னால என்ன வீட்டுக்கெல்லாம் அனுப்ப வேணாம், வேணும்னா நீயும் கூட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம், இல்லனா போருக்கு போய் 2 பேரும் சேர்ந்து சாகலாம். இதை கேட்ட ஜின்டே செமையா கடுப்பாகிறாரு. இந்த நேரத்துல திரும்ப ஒரு இன்ஃபர்மேஷன், எல்லா படை வீரர்களும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு. அமெரிக்கா ஆளுங்களும் கிளம்பி போயிட்டாங்களா, ஏன்னா சைனீஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1,00,000 படை வீரர்கள் வராங்களாம். சோ இவங்க எஸ்கேப் ஆகியே ஆகணும். சோ அந்த 1,00,000 சைனீஸ் ஆளுங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கேம்ப் யாருன்னா நம்ம ஜின்டேவோட கேம்ப் தான். சோ இவங்க தான் வேகமா கிளம்பணும். எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே சைனீஸ் போர் வீரர்கள்லாம் வந்துடுறாங்க. பயங்கரமான சண்டை நடக்குது. வானத்துல இருந்து குண்டு போடுறாங்க.
நம்ம ஜின்டேவோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டு நார்த் கொரியன் ஆட்களை பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல பங்கர்ல இருந்து, அதுல ஒருத்தன் திடீர்னு ஒரு சோல்ஜருடைய கழுத்துல கத்திய வச்சு ஒழுங்கு மரியாதையை எங்களை விட்டுருங்க அப்படின்னு மிரட்டும் பொழுது நம்ம ஜின்டே பாரபட்சம் பார்க்காம நார்த் கொரியன் ஆளுங்க எல்லாருமே போட்டு தள்ளுறாரு. அதுல அந்த மன வளர்ச்சி இல்லாதவரும் தான். அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. தம்பிக்காரன் பார்த்து செமையா கடுப்பாகி ஜின்டேவை பிடிச்சி டே அது நம்ம ஃப்ரெண்டுடா ஏன்டா கொன்னு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்புறம் எல்லாருமே அந்த சைனீஸ் ஆர்மி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவங்களுடைய சேஃப் கேம்புக்கு வராங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஜின்டேவுக்கு மெடலை கொடுக்குறாங்க. அவரு இப்ப டாப் பொசிஷன்ல இருக்காரு. சோ இப்போ இவங்க இருக்கிற கேம்ப் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஜின்டேவோட தம்பி அங்கிருந்து வேகமா அவருடைய வீட்டுக்கு போறாரு. ஏன்னா அந்த மன வளர்ச்சி இல்லாத ஃப்ரெண்டு சொல்லிருப்பாரு அம்மா வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் ஜின்டேவுக்கு தெரிய வந்து அவரும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாரு. சோ ஜின்டேவோட தம்பி தான் வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா நம்ம ஜின்டேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்காங்களே, அவங்க தம்பியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அண்ணன் நல்லா தான் இருக்கான், இங்க தான் இருக்கான், அம்மா எப்படி இருக்காங்க, அம்மாவுக்கும் உடம்பு பரவாயில்லப்பா இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சவுத் கொரியன் ஆர்மியை சேர்ந்த சில பேரே வந்து ஜின்டேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பியும் தடுக்கிறாரு. எதுக்காக எங்க அண்ணியை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஓ அண்ணி தேச துரோகி அப்படின்னு சொல்லி கொல்றதுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ கரெக்டா அந்த நேரத்துல ஜின்டே வராரு. கன் பாயிண்ட்ல அந்த ஆளுங்களெல்லாம் பிடிச்சு இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒழுங்கு மரியாதையா விடுங்க. பதிலுக்கு அந்த ஆர்மி ஆளுங்களும் நம்ம ஜின்டேவை பார்த்து கன் பாயிண்ட்ல நிக்க சைட்ல தம்பிக்காரன் வந்துடுறான். அவரும் கையில கன்னை வச்சுக்கிட்டு பாயிண்ட் பண்ணி நிக்கிறாரு. இவ ஒன்னும் தேச துரோகி கிடையாது, இவ நான் கட்டிக்க போற பொண்ணு அப்படின்னு அவர் சொல்ல, அந்த பொண்ணு தான் நார்த் கொரியன் ஆளுங்களுடைய சில பெட்டிஷனுக்கு கையெழுத்து போட்டிருக்கா, நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். அந்த மன வளர்ச்சி இல்லாத ஃப்ரெண்டு சொல்லிருப்பார்ல, அந்த நார்த் கொரியன் ஆளுங்கெல்லாம் வந்து சாப்பாடு தரோம் சில கையெழுத்தெல்லாம் போடுங்கன்ட்டு. என்ன ஏதுன்னு தெரியாம சாப்பாட்டுக்காக தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கையெழுத்த போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அது எதுனா சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு எதிரான சில பெட்டிஷன்ஸ், அதாவது சவுத் கொரியன் மக்களே சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்து யார் யார் கையெழுத்து போட்டாங்களோ எல்லாரையும் தேடி தேடி கொள்றாங்க. அப்படிதான் கேர்ள் ஃப்ரெண்டையும் பிடிக்க வந்திருக்காங்க. நம்ம ஜின்டேவும் பேசி சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா முடியல. இவ தேச துரோகி கொன்னுதான் ஆகணும்னு சொல்ல, ஜின்டேவோட தம்பியும் என்ன சொல்றாருன்னா, அண்ணா நீ அண்ணியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு, எவனாவது ஏதாவது பண்ணானா அவன் தலையை செதறிடும் அப்படின்னு மிரட்ட, கடுப்பாகி ஒரு ஷூட் அவுட் நடக்குது. புல்லட் நம்ம ஜின்டேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல பட்டு அவங்க அந்த இடத்துலயே துடிச்சு இறந்து போறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி கூட நான் உண்மையா துரோகி கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இறந்து போறாங்க. ஸோ ஜின்டேவாலையும் அவரோட தம்பியாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி அந்த கேம்ப்ல இருக்கிற ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜின்டேவை மட்டும் பெரிய சார்ஜென்ட்டை பார்க்க அனுப்புறாங்க. சார்ஜென்ட்டும் உனக்கு இப்பதான் மெடல் ஆஃப் ஹானர் கொடுத்தாங்க, ஆனால் அதுக்குள்ள ஒரு தேச துரோக செயலை செஞ்சுட்டல, சரிங்க பாருங்க தேச துரோக செயலை பண்ணது நாங்க கிடையாது, நீங்க தான். தப்பே செய்யாத பசிக்காக கையெழுத்து போட்ட மக்களை கொன்னு இருக்கீங்க நீங்க. நான் இவ்வளோ நாள் நம்ம நாட்டுக்காக பண்ணது எல்லாமே என் தம்பியை வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா அந்த சார்ஜன் சொன்னாரு எனக்கு மெடல் ஆஃப் ஹானர் வந்துட்டா என்னோட தம்பியை என்னால வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு. ஸோ அதனால என் தம்பியை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ எப்ப நம்ம நாட்டு வீரர்களையே எதிர்த்து இந்த மாதிரி பண்ணியோ அப்பயே உன் மெடல் ஆஃப் ஹானர் போயிடுச்சு. ஸோ இதோட கம்முன்னு விட்டுட்டனா கொஞ்ச நாள் கழிச்சு உன் தம்பியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா உன் தம்பியையும் தேச துரோகின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க நம்ம ஜின்டே பயங்கரமா கடுப்பாகிறாரு. ஸோ அந்த சார்ஜென்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இங்கேயும் எதிரி நாட்டு வீரர்கள் வரப்போறாங்களாம். ஸோ அதனால இங்க இருந்து இடத்த காலி பண்ணி போகணும். ஸோ இதுதான் டைம்னு ஜின்டே என்ன பண்றாருன்னா அந்த சார்ஜென்ட்டை பிடிச்சி மிரட்டுறாரு. இங்க பாரு உன்னை இங்கேயே நான் கொன்னுடுவேன், ஒழுங்கு மரியாதையா என் தம்பியை ரிலீஸ் பண்ணுங்க, நான் உங்க கூட வரேன், அவனை வீட்டுக்கு அனுப்புங்க, உடனே உன் ஆளுகிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு மிரட்டும் பொழுது அந்த சார்ஜென்ட் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, போறதுக்கு முன்னாடி அந்த பிரிசன் இருக்குல்ல, அந்த பிரிசன்ல இருக்கிற யாருமே நமக்கு தேவையில்லாத ஆளுங்க, ஸோ அதனால கொளுத்திட்டு கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்ல, பிரிசன்ல தான் தம்பியும் இருக்காரு. இங்க நம்ம ஜின்டே பயங்கரமா கடுப்பாகிறாரு. வேகமா பிரிசனுக்கு போயிட்டு அவரோட தம்பியை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஆனா ஜின்டே போகிறதுக்குள்ள அந்த இடமே மோசமா எரிஞ்சு அங்க இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு எலும்பு கூடு இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இருக்கு. அந்த பெண்ணுல அவரோட தம்பியோட பேர் போட்டிருக்கு. ஸோ ஜின்டேவுக்கும் புரியுது நம்ம தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்னு. செம்மையா கடுப்பாகிறாரு. எல்லா கோவமும் அந்த சார்ஜென்ட் மேலதான் இருக்கு. இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு எதிரி நாட்டு வீரர்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த சார்ஜென்ட்டை பிடிச்சி கைதியா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜின்டே என்ன பண்றாருன்னா ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த சார்ஜென்ட்டை அடிச்சு கொள்றாரு எதிரி நாட்டு வீரர்கள் முன்னாடியே. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா சொந்த நாட்டுக்காரன் அவங்க சார்ஜென்ட்டையே இப்படி அடிக்கிறான்னு தோணுது. ஸோ அப்புறம் நம்ம ஜின்டாவையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்படியே மாசங்கள் போகுது. போர் ஆரம்பிச்சு 1 வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல அந்த தம்பிக்காரன் உயிரோட தான் இருக்காரு. கேம்ப்ல இருந்து அந்த பிரசன் எரியும் பொழுது நம்ம பெரியப்பா இருக்காருல, அவரு தம்பியை காப்பாத்திட்டாரு. ஸோ அதனால தம்பி வந்து சேஃபா தான் இருக்காரு. ஆனா என்ன, தப்பிக்கும் பொழுது அவரோட பெண்ணு கீழே விழுந்திருக்கும். அதை ஜின்டே பார்த்துட்டு நம்ம தம்பி தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஸோ இங்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல தம்பியோட உடம்பு முழுசா குணமாயிடுச்சு. அவ்வளவுதான், அவரை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. அதோட தம்பி கிட்ட ஒரு லெட்டரையும் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஜின்டே வந்துட்டு ஒரு டவுன்ல இருக்கும்
இருக்கும்பொழுது அவரோட ஃபேமிலிக்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்பியிருப்பார்ல. ஆனா அந்த லெட்டரை யாரும் ரிசீவ் பண்ணாததுனால திரும்ப அது கேம்புக்கே வந்துருச்சான். ஸோ அந்த லெட்டரை இப்போ தம்பி கிட்ட கொடுக்குறாங்க. அதை எடுத்து படிக்கலான்னு பொழுதே ஆர்மி ஆளுங்க தம்பி கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது உன் அண்ணனா பாரு அப்படின்னு கேட்டு ஒரு போஸ்டரை காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆகிருக்குன்னா, நம்ம ஜின்டா இருக்காருல்ல, அவரு நார்த் கொரியன் ஆர்மில இப்ப ஜாயின் பண்ணிட்டாரு. அவங்க கூட சேர்ந்து சவுத் கொரியாவையே எதிர்த்து போராடுறாரு. ஸோ தம்பியும் அதை பார்த்துட்டு, இது என் அண்ணனே கிடையாது, என் அண்ணன் ரொம்ப பாவப்பட்டவன், ஒரு வேளை சாப்பாட்டுக்காக ஷூவை பாலிஷ் பண்ணி உழைச்சி சாப்பிட்றவன், இது மனுஷங்களை வேட்டையாடுற ஒரு மிருகம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தம்பிக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே, டே என்னடா உன் அண்ணன் நார்த் கொரியால வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காராமேடா, ஆமா இங்க ஒரு மெடல் கொடுத்தாங்கல்ல, அங்க 2 மெடல் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, போய் சேர்ந்திருப்பான், சரியான அதிகார போதைக்கு அடிமையானவன் அப்படின்னு சொல்லி அண்ணனையே திட்டுறாரு. ஸோ நைட் டைம் ஆகுது. அப்பதான் நம்ம ஜின்டே அவரோட அம்மாவுக்கு எழுதின லெட்டரையே இங்க தம்பி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இங்க நாங்க நல்லா தான் இருக்கோம், தம்பியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், சீக்கிரமா தம்பியை வீட்டுக்கு அனுப்பிடுவோமா, ஏன்னா பெரிய அதிகாரிங்கெல்லாம் சொன்னாங்க நல்லா வீரமா சண்டை போட்டா மெடல்லாம் தருவாங்களாம், அந்த மெடலை மட்டும் வாங்கிட்டா தம்பியை நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாமாம்மா, ஸோ அதனால நான் போராடலான்னு இருக்கேம்மா, தம்பிக்காக ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மெடலை வாங்கி அவனை பத்திரமா நான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன், அதோட என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அவ எப்படி இருக்கா, சீக்கிரமாவே வந்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுமா, எல்லாருமே திரும்ப ஒன்னா ஃபேமிலியா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. இப்பதான் தம்பிக்கு எல்லா விஷயமும் புரியுது, அண்ணன் ஏன் இவ்வளோ கொடூரமா சண்டை போட்டான், ஏன்னா அப்பதான் மெடல் தருவாங்க, மெடல் வாங்கினாதான் நம்மள வீட்டுக்கு அனுப்ப முடியும், ஸோ அண்ணன் நமக்காக தான் அதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு புரிய வருது தம்பிக்கு. அதோட நம்ம ஜின்டேவோடைய கேர்ள் ஃப்ரெண்டை சொந்த ராணுவ படையே ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அதோட நம்மளும் ஜெயில தான் இருந்தோம், ஜெயில் திடீர்னு எரிஞ்சிச்சு, நம்ம தப்பிச்ச விஷயத்த கூட அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லை, மேபி நம்மளும் இறந்து போயிட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் அண்ணன் இப்படி ஒரு முடிவை எடுத்துருச்சோ அப்படின்னு இப்பதான் எல்லாமே புரியுது அவருக்கு. ஸோ அந்த வார் நடக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு அண்ணன் கிட்ட பேசினா அண்ணனோட மைண்டை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ திரும்பவும் ஆர்மில ஜாயின் பண்ண அப்ப ஜெனரல் வந்து ஒரு பிளானை சொல்றாரு. நார்த் கொரியாவுடைய ஃபிளாக் யூனிட்ன்ற ஒரு டீம், அதோட லீடர் தான் ஜின்டே. ஸோ அமெரிக்காவுடைய பாம்பர் ஃப்ளைட்ஸ்லாம் அவங்க இருக்கிற இடத்துல பாம்பு போடும், எல்லாரும் பதடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கிரவுண்டில் போயிட்டு அட்டாக் பண்ணணும், அந்த இடத்த நம்ம கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் பக்காவாக பிளான் போடுறாரு. அப்போதான் நம்ம தம்பியும் ஜென்ரல் கிட்ட போயிட்டு, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களே ஜின்டே, அது என்னோட பிரதர் தான், நானும் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, ஓ அந்த துரோகியோடைய பிரதரா நீனு, இங்கே பாரு நீ அந்த இடத்துக்குலாம் வரவே கூடாது, நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை சார் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்தேன்னா என் அண்ணனை மாற்றுவேன், நான் காலம் கடந்துருச்சு தம்பி, இதுக்கு மேலே உன் பிரதர் மாறினாலும் அவன் சாக தான் போறான் அப்படின்னு சொல்லி அட்டாக்கு ரெடி ஆகுறாங்க. தம்பிக்கு புரிஞ்சு போச்சு இவங்க நம்மள கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு. ஸோ சவுத் கொரியன் ஆர்மி அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே தம்பிக்காரரு வேகமா அந்த நார்த் கொரியன் ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு போக அங்க இருக்கிறவங்க இவரை பிடிச்சிடுறாங்க கைதியா. ஸோ தம்பியும் கத்துறாரு, இங்க பாருங்க ஜின்டே இருக்காருல அவரோட தம்பி நானு, ப்ளீஸ் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆர்மி ஆட்களும் ரேடியோ மூலியமா ஜின்டேவை கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்களோட தம்பி ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்ல, என் தம்பி எப்பயோ இறந்து போயிட்டான், இது மேபி உளவாளியா இருக்கலாம், அவனை கொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நம்ம ஜின்டேவை பொறுத்த வரைக்கும் அவரோட தம்பி இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோதான் தம்பிக்காரனை இந்த இடத்துலயே போட்டு தள்ள போறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் அமெரிக்காவுடைய பாம்பர் ஃபிளைட்ஸ்லாம் பாம்பை போட ஆரம்பிக்குது, எல்லாரும் செதறாங்க. அதோட சவுத் கொரியன் ஆர்மியும் கிரவுண்ட்ல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடமே பரபரப்பாக ஆரம்பிக்குது. நிறைய சோல்ஜர்ஸ் உள்ள வந்து மாறி மாறி ஷூட் பண்ணி இடமே வெடிச்சு செதறி 2 சைட்லயுமே அவ்வளோ பேர் இறந்து போறாங்க. இந்த கேப்ல தம்பி என்ன பண்றாருன்னா அவருடைய பிரதர் ஜின்டேவை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. கத்துறாரு, ஜின்டே எங்க இருக்கா அப்படின்னு. போற வழியில யாராவது அடிக்க வந்தாங்கன்னா அவங்கள அடிச்சு போட்டுட்டு ஜின்டேவையே அவர் தேடுறாரு. ஸோ அப்பதான் நார்த் கொரியன் ஆர்மியுடைய ஃபிளாக் யூனிட் அப்படின்ற ஒரு ட்ரூப் போறாங்க. அதோடைய லீடரா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஜின்டே தான் இருக்காரு, ஆள் அடையாளமே மாறி போய். இதை தம்பியும் பார்த்துட்டு வேகமா ஜின்டே பக்கத்துல போக அவரு செம்ம அடி அடிக்கிறாரு. ஆனா நான் யாருன்னே உனக்கு தெரியலையா? நல்லா தெரியுதுடா, நீ ஒரு சவுத் கொரியன், சொந்த மக்களையே அழிக்கிற ஈவு இறக்கம் இல்லாத நாயிங்க அப்படின்னு சொல்லி செம்ம அடி அடிக்கிறாரு திரும்பவும். ஸோ ஜின்டே அவரோட தம்பிய அவரு கையாலேயே கொண்டு போட்டுருவாரு போல, அந்த அளவுக்கு கொடூரமா அடிக்கிறாரு. இடையில ஒருத்தர் வந்து ஜின்டேவை அட்டாக் பண்ண வர தம்பி தான் வந்து காப்பாத்துறாரு. அப்புறம் ஜின்டே பக்கத்துல வந்து, அண்ணா சுய நினைவுக்கு வா, நான் யாருன்னு தெரியலையா, என் முகத்தை நல்லா பாரு, நான் தான் உன்னோட தம்பி, நீ அம்மாவுக்காக லெட்டர்லாம் எழுதுனியே, நான் வீட்டுக்கு போகணுன்றதுக்காக தானே நீ மெடல்லாம் வாங்குறதுக்காக இவ்வளவு விஷயம் பண்ண அப்படின்னு சொல்ல, ஜின்டேவும் சுய நினைவுக்கு வராரு. அவருக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. டேய் நீ உயிரோட இருக்கியா, நீ இறந்து போயிட்டேன்னு நான் நினைச்சனே, நான் சாகலாம் இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன், பெரிய பையனை காப்பாத்திட்டாரு, சரி ஓகே நீ சேஃபா வீட்டுக்கு போ, அண்ணன் எப்படியாவது உன்னை தேடி வரேன் சரியா, அதோட வீட்டுக்கிட்ட உனக்காக நான் ஷூவை
ஷூவெல்லாம் தச்சு வச்சிருக்கேன், அதை நீ போட்டு சுத்தறத நான் பார்க்கணும், அதோட இந்த உன்னோட பெண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, அண்ணா நீ என்னை தேடி எப்படியும் வருவேன்னு எனக்கு தெரியும், நீ வரும்போது இந்த பெண்ணை கொண்டு வா அப்படின்னு சொல்லி காலில் குண்டடிப்பட்டுடுது தம்பிக்கு. அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஜின்டேவும் மிஷின் கண்ணை எடுத்துட்டு சவுத் கொரியன் ஆர்மி ஆளுங்க எல்லாரையுமே சும்மா பொழந்து கட்டுறாரு. அப்போ ஒரு குண்டு அவர் மேல பட்டுடுது. ஸோ அவ்வளோதான், ஜின்டே அப்படியே அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்துடுறாரு. அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. அப்படியே தரையில் அவர் இருக்க கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. அவர் விழுந்த இடம் அப்படியே ஒரு எலும்பு கூடா இருக்கு. ஸோ அது ஜின்டேவுடைய எலும்பு கூடு தான். பக்கத்துல அவரோட தம்பியோடைய பெண் இருந்தது. அதுல அந்த தம்பியோட பேர் தானே போட்டிருக்கோம். அதனால தான் ஸ்டார்டிங்ல இது ஜின்டேவோட தம்பியோட எலும்பு கூடுன்னு அவருக்கு கால் பண்ணி விசாரிப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அந்த வயசான தாத்தா வந்து தம்பி தான். அவர் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒருவேளை அது நம்ம அண்ணன் தானோன்னு வேகமா அந்த இடத்துக்கு வராரு. அந்த பெண்ணையும் பார்க்கறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு நீ எப்பயாவது என்ன பார்க்க வருவன்னு நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ அப்பயே இறந்து போயிட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதோட தாத்தா வந்து ஒரு ஷூவை எடுத்து அப்படியே கையெல்லாம் நடுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டார்ல. ஏன்னா அது அவங்க அண்ணன் கொடுத்த ஷூ தான். அந்த வார்ல இருந்து தம்பி எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக. அதோட நம்ம ஜின்டே அவருக்காக தச்சு வச்சிருந்த ஷூவும் அவருக்கு கிடைக்குது. அதை பார்த்து அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ தம்பி அம்மா கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இறந்து போனாங்கல்ல அண்ணி, அவங்களுடைய 2 தங்கச்சிங்க ஒரு தம்பி, அவங்களையுமே இனிமே நம்ம ஜின்டேவோட தம்பி தான் பார்த்துக்க போறாரு. ஸோ அதே மாதிரியே அவரோட ஃபேமிலியை நல்ல நிலைமைக்கும் கொண்டு வந்து வயசானதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஜின்டே இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலயே தி பிரதர்ஹுட் ஆஃப் வார் அப்படின்ற இந்த படம் முடியுது. ஸோ எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.